என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில்? காரணம், சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேடுறாங்க. வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொள்ளுமா? தமிழ்நாட்டில் பிஜேபி மலரவே மலராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த கட்சியை எப்படி வலுப்படுத்தணும், எப்படி அந்த கட்சியை நம்ம எந்த நோக்கத்தில் கொண்டு போகணும், அந்த கட்சியை எப்படி வலுப்படுத்தி எப்படி ஓட் பெர்சன்டேஜ் கூட்டணும். ஏற்கனவே அண்ணாமலை ஒருத்தர் வெளியே போயிட்டாரு, நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசிக்கிறீங்க அப்படின்னா தற்கொலைத்தனமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க. இப்படி உட்காந்துட்டு கேவலமாகவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க. கேவலமாக இப்படி உட்காந்து பேசுவீங்க. நான் சொல்கிறேன் கேட்டுவாங்க. இந்த வீடியோ ரிலீஸ் முன்னாடி, இந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி தலைவன் உட்காந்து என்ன பேசியிருப்பாருன்னா, நான் அப்படி சொல்லலைங்க, இப்படி சொல்லலைங்க, நீங்கள் திருச்சி பேசிட்டீங்க, திருச்சி எழுதுறாங்க, கட் காப்பி பேசிட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் உருட்டுன மாதிரி இவரும் உருட்டலன்னா பாருங்களேன், கண்டிப்பாக உருட்டுவாருங்க. இப்படி உட்காந்து பேசுவானுங்க, பேசிக்கிட்டு அடுத்தது அப்படியே மாற்றி பேசுவாங்க. ஏங்க இப்படி உட்காந்து ஒரு மரியாதையும் ஒரு கொச்சையாகவும் உட்காந்து பேசுகிறாங்க. உங்களை ஒருத்தவங்க இந்த மாதிரி மரியாதை இல்லையாமல் கொச்சையும் உட்காந்து பேசினா ஏற்றுப்பீங்களாங்க? ஒருத்தவங்க வந்து கொச்சையாக அசிங்கமாக பேசும்போது, ஐயா நம்ம இப்படி பேசுகிறோமே, நம்மளை ஒருத்தவங்க பேசுனாங்க அப்படின்னா நமக்கு உறுத்துமே, நம்ம வீட்லேயும் ஒருத்தவங்களை பேசுனாங்கன்னா நமக்கும் குத்துமே கொடையுமேனு கொஞ்சமாவது இந்த அறிவு இருந்துச்சுன்னா அப்படி உட்காந்து பேச மாட்டீங்க. சொல்கிறேன், விஜய் அவர்களே அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை அழிச்சு பாரு. ஒண்ணு நாங்க சுட்டு போயிடுவோம், இல்ல நீ சுட்டு போயிடுவேன். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு நீ நினைத்தால். இது நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கேங்க. இந்த ஆர்பி உதயகுமார் அது பைத்தியமாக சுற்றிட்டு இருக்குதுங்க. பைத்தியம் முத்தி மெண்டலாகி சுற்றிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன், ஏதாவது கோரில் செல்லுகளில் அடைச்ச போடுங்க, இல்லைன்னா அப்படி தான் பைத்தியமாக உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏடிஎம்கே அழிக்க நினைச்சிங்கன்னா நீங்கள் செத்து போயிருங்க. ஏன்னா மிரட்டல் கொடுக்குறீங்களா? ஏடிஎம்கே அழிக்கிறது யார்? நீங்கள் தான்டா. ஏன்னா நீங்கள் தான்டா ஏடிஎம்கேவே அழிச்சிட்டு இருக்கிறீங்க. வேறு யாருமே அழிக்கலை. ஏடிஎம்கே அழிக்கிறது யார்? ஏடிஎம்கேக்காரன். வேறு யாருமே கிடையாதுடா. வெளியே இருந்தாலும் யார் அழிக்கணும், ஏடிஎம்கே துண்டு துண்டாக கலைச்சி போட்டுரும் அப்படிலாம் சொல்லிட்டு யாருன்னு நினைக்கல. அழிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயினான அக்யூஸ்ட் மீன்ஸ் அப்படி சொல்லக்கூடாது, ஒரு எப்படி சொல்கிறது, இவனெல்லாம் ஒரு மெயினான ஒரு கேரக்டர். நீங்களே ஏடிஎம்கேவை வளர்ப்பிங்கிற மாதிரி வளர்ப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அழிச்சிங்க. அழிக்கிறதே நீங்கள் தான்டா. அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு அவர் அழிக்க வந்துட்டார், இவர் அழிக்க வந்துட்டார். நீங்கள் அழிற தருவாயில் இருக்க போய் தான் அத்தனை பேர் வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. புரிஞ்சா சரிதான். எப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமுதாயம் இருந்தது, எல்லாரும் இன்னைக்கு மேடையில் ஒன்னா உட்காரன்னா இதுக்கு யார் காரணம்? 100 அடி தூரத்துல நின்னவன உட்கார வச்சு உனக்கு சீட்டு கொடுத்து உனக்கு மரியாதை கொடுத்தது யாரு என்பதை சொல்லுங்க, அப்பதான் புத்தி வரும். காரணம் என்னவென்று கேட்டால், அவன் யார் என்று அவனுக்கு சொல்லாத காரணத்தினால். ஆமாம், 100 அடி தூரத்தவங்களை கூப்பிட்டு வந்துட்டு 2 பிளாஸ்டிக் சேர் போட்டு 2 பிளாஸ்டிக் தான் உட்கார வைப்பாங்க. அவங்க சோஃபாவோட அப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துப்பாங்க. ஏண்டா நீங்கள் என்னத்தை ஒழிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் அப்படி என்ன ஒழிச்சு கிழிச்சிட்டீங்க? நான் தெரியல. அதை வச்சு அரசியல் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே என்ன பண்ணணும்னா அதை வச்சு அரசியல் மட்டும்தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்களே தவிர நீங்கள் ஒன்றும் எதுவும் பெருசாக அடித்து கிழிச்சு ஒழிக்கலை. புரியுதா உங்களுக்கு? அவங்களே ஒழிச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். இங்கே நிறைய பேருக்கு மக்கள் தெளிவில்லை. இன்னும் அதில் இருக்க தான் செய்யுது. இங்கே இல்லைன்னு சொல்லலை, என்னது இன்னும் இருக்குது. ஏதோ 100 அடி துருகளில் நின்னவனன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அந்த நின்னவனன்னு வருது பார்த்தீங்களா? நின்னவர் எனக்கு தெரிஞ்ச மரியாதைன்னா நின்னவங்க, அப்படிதான் மரியாதை. நின்னவன் அப்படின்னு சொல்கிறது மரியாதை கிடையாது. அப்போவே தெரிய வேண்டாம் உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு உங்கள் மனசை சுத்தம் கிடையாது. புரியுதா? சைதாப்பேட்டை தொகுதியில் அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை. கலைஞரே முதலமைச்சர் இருந்தார், பெருமையாக சொல்கிறேன். அவர் கூட அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல. ஏன்னா எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலந்தூருக்கெல்லாம் அது பெரிய வசதியாக இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டுருந்தாலும் ஜெயிக்கும். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது, ஓப்பனாக சொல்கிறேன். காரணம், ஓட்டு போட்டவங்களுக்கெல்லாம் நல்ல சாவை வராது. எனக்கு உங்களுக்கு ஓட்டு போடலன்னா எல்லாரும் செத்து போயிடணுமாடா? எனக்கு புரியல. தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் போயிருமா? விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்க அத்தனை பேரும் விஷம் வச்சு கொண்டு இருங்கடா. நீங்கள் மட்டும் இருங்க, நல்லா இருங்க. என்னடா உட்காந்து பேசுவீங்க? ஸ்டேஜ் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ஒரு மூத்த தலைவர்களாக இருக்கீங்க. ஒரு கட்சியில் ஒரு மூத்த ஒரு பொறுப்பாளராக இருக்கிறீங்க, மூத்த தலைவராக இருக்கீங்க. அப்போ எப்படி பேசணும் ஒரு தலைவனுக்கே தெரியலனா கீழே இருக்க தற்கொலைகளுக்கு என்னடா தெரியும் உங்களுக்கு? நீங்கள் தான் முழு தற்கொலையாக சுற்றிட்டு இருக்காங்கடா. அதாவது ஓட்டு போடாதவங்கலாம் இப்படி நல்ல சாவே வராதுன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டுருக்காரு. அப்படி என்ன நல்லது பண்ணி கிழிச்சிட்டீங்க கடந்த 5 வருடமா? அப்படி நல்லது பண்ணி கிழிச்சு இப்போது நீங்கள் ஒரு மனுஷன், நீங்கள் 5 வருஷமாக நீங்கள் ஒரு சூப்பராக ஆட்சியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா மக்கள் எவ்வளோ பெரிய ஆக்டர் வந்தாலும் இந்த மக்கள் என்னமா சொல்லுவாங்க? ஸ்டாலின் அவர்களும் சூப்பரான ஆட்சி கொடுத்தாரு, நீங்கள் என்னடா சுண்டக்கப்பைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு ஓட்டு விழுந்திருக்காது. விழாமல்
இங்கேயே ஓட்டு விழுந்திருக்கும். இந்த 5 வருஷத்தில் நீங்கள் பண்ண 5 வருஷமும் கடந்த ஒரு 4 வருஷமாக பண்ண ஒரு கூத்தில் மக்கள் தெளிவாகி யாராவது ஒருத்தவங்க புதுசாக வந்துட மாட்டாங்களா நம்பிக்கை உள்ளவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு பிடிக்காம 2.5 வருஷத்தில் வந்து 75 வருஷம் வச்சு இருக்கிற கட்சியை வச்சு ஓங்கி சவுடான்னு இழுத்தோன்னே உங்களுக்கு பயம் கொடுத்து பயத்தில் உளறது தெரியாமல் என்னென்னமோ உளறிட்டு கிடக்குறாங்க. கதறலாம், இப்படி கதறாதீங்க. ஒப்பாரி ஒப்பாரி இப்படியே ஒப்பாரி இன்னும் கடந்த 5 வருஷமாக நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்கன்னா டிஎம்கே நீங்கள் இப்படி பேசுகிற பேச்சுலேயே கடந்த 5 வருஷத்தில் காணாமல் போனால் கூட அதுக்கான வாய்ப்புகள் பயங்கரமாக இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆட்களை தயவு செஞ்சு வெளியே தூக்கி போட்டுருங்க. இதான் நல்லது. அதெல்லாம் மூத்தவர் பெரிய இளையவரெலாம் பார்க்காதீங்க. உங்கள் கட்சியில் இந்த மாதிரி ஆட்களை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இருக்கிற ஓட்டை இழந்துட்டு இருக்கிறீங்க. கையில் பிடித்தால் நம்ம கையை விட்டு விலகி ஓடுவது வெராமீன், மனிதனுக்கு சக்தியை தருவது சுறாமீன். இன்று நம் கழகத்திற்கு கிடைத்திருப்பது பெஞ்சமீன். சைடு கேப்பில் எதுவும் கூட்டம் இல்லை அப்படின்னா வந்து சைடில் ஏதாவது மீன் வித்துட்டு இருப்பார் போல், ஒரு ஊராக போய் மீன் வித்துட்டு இருப்பார் போல். அதான் வந்து மீன் கதை உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இது வாய் தான் அப்பப்போ போன வாயாச்சே இருந்துக்கிட்டு அத்தனை பேர் ஓட்டுறதுக்கு தானே ஆவான், வேறு எதுக்கு எண்ணத்துக்கு ஆவான். இதெல்லாம் ஒரு பேச்சாளர், இந்த பேச்சாலையும் கூட்டு இருந்துக்கிட்டு உட்காந்து பேச விட்டுட்டு இருக்கிறீங்க. இப்பெல்லாம் உட்காந்துருக்காங்க. என் தங்கச்சி ஜூலி உட்காந்துருக்காங்க. ஜல்லிக்கட்டு ஜூலின்னு பேர் அவங்களுக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தன்னுடைய அருமையான குரலை எழுப்பிய அருமை தங்கை. அவங்க வந்து ஒரு தொலைக்காட்சி. ஜல்லிக்கட்டு ஜூலியா? அது ஜல்லிக்கட்டு ஜூலி கிடையாதுண்ணே. நாய் தெரியுமா? வெறி நாய். அதுதான் அது. இப்போ நாங்கள் பேரெல்லாம் மாற்றிட்டோம். அது ஜல்லிக்கட்டு ஜூலி கிடையாது. ஜல்லிக்கட்டில் எல்லாரும் நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அது தெரிஞ்சு புரிஞ்சு இங்கே மக்களுக்கு ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாய், இந்த பிஸ்கெட்டு கலக்கிற நாய் இருக்கும் பார்த்தீங்களா, சரி நாய் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. இது ஒரு புது வித மிருகம்னு சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஆயிருந்துச்சு. அது குலைக்கும். பிஸ்கெட் திந்துருச்சுன்னா குலைக்க ஆரம்பிச்சிடும். பிஸ்கெட் கொஞ்சம் போட்டோன்னா அப்படி அடங்கிடும். கடந்த 5 வருஷமாக நீங்கள் பிஸ்கெட் போட்டு வச்சுருந்துருக்கீங்க. இப்போ அது திடீர்னு நாங்கள் மக்களுக்காக போராடுறோம், மக்களுக்காக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு 5 வருஷம் எதுவும் நடக்காத மாதிரியும் இப்போ திரும்ப நடக்க ஆரம்பிக்கிற மாதிரி உட்காந்துட்டு வாய்ஸோட விட்டுட்டு இருக்கு. வாய், அதுக்கெல்லாம் வாய் மட்டும்தான். அதாவது அது மேலே வேறு ஏதாவது கிட்னி திருடு வழக்கு வேறு இருக்குதான். அது உண்மையாக பொய்யான்னு தெரில. பட் கிண்ட ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓவராக கிண்டி உள்ள தூக்கி வச்சுட்டாங்கன்னா போச்சு. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உண்மை இல்லை பொய் ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேசக்கூடாது. பார்த்தீங்களா? முடியும். அந்த நிலைமை ஏற்படும். அதை அவர் உணர்ந்து செயல்படணும். அதை இவங்க கூட இருக்க தற்கூரி அமைச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு உணர்த்தணும். ஏன்னா பைத்தியகாரத்தமா அந்த மலைமாடு ஒருத்தருக்கான ஆதவர்ஜனா அவன் பெரிய டான் மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்ன எங்க போறாருன்னு தெரியல. அவரோட நிலைமை எங்க போகுதுன்னு தெரியல. இவன் ஒரு கட்டத்தில் இவங்க ஆட்சி முடியும் போது இவருக்கு படமும் இருக்காது. இவன் ரசிகரா இருக்க அமைச்சர் பிளாக் டிக்கெட் விற்கிறதுக்கு தேட்டரும் இருக்காது. போய் ஏன்னா படம் இருந்தால் தானே இவன் போய் பிளாக் டிக்கெட் விற்க முடியும். அந்த பிளாக் டிக்கெட் விற்க முடியாது. இவன் லாட்டரி டிக்கெட்டும் விற்க முடியாது. ஆக மொத்தம் எங்க போறாங்கிற நிலைமை அவங்களுக்கே தெரியணும். சரி, நான் பச்சை துண்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் உட்காந்து பேசிட்டு இருக்காரு, நல்லா பேசிட்டு இருக்காரு, இவ்வளோக்குள்ள பேசுறாரு. சரி, ஏதோ ஒரு ஆதங்கத்தில் பேசுறாரு, ஆதங்கத்தில் வெளிப்பாடுன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ளெக்ஸும் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தடிமையாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான். ஏன்டா நீ பியூர் கொத்தடிமை. என்ன ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் போடுறீங்க அப்படின்னா அது என்னன்னு பாருங்கள். என்ன எதுக்காக அந்த கூட்டம் நடந்துச்சுன்னு கீழே டைட்டில் போடுவேன். டைட்டில் மைத்துக்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சும்மா வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிட்டு போகிறீங்க. நான் உட்காந்து ரிசர்ச் பண்ணி அது எங்கே பேசுனது எங்கே பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஆதாரம்லாம் பேச முடியுமா? அதனால் நம்ம வீடியோ ஏதாவது போடுறீங்க அப்படின்னா இது யார், என்ன பேசுனாங்க, எந்த கூட்டத்தில் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. மொட்டையாக அப்போ கீழே ஆட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற பிடுங்குறக்கு அங்கே கொடுத்துருக்கு. அது என்னென்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு வந்து போடணும். சும்மா இருந்துக்கிட்டு செல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை பிடிச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு போட்டுறது மீடியான்னு வச்சுக்கிறானுங்க. தற்குறிப்பு எல்லாம் இருக்கான மொத்த பேரும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளுக்கு நாள் வந்து இந்த மாதிரி வந்து அசிங்கமாகவும் அவதூறாகவும் கொச்சையாகவும் பேசுகிறது வந்து அதேமாதிரி மக்களுக்கு பயங்கரமாக அந்த ஓட்டு போடுறோன்னா சாபம் விடுறதும் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது. என்ன இது ஒரு வன்மமா? இல்லைனா வந்து எப்படி சொல்கிறது, 2.5 வருஷத்தில் ஒரு கட்சி ஆட்சி பிடிச்சி 75 வருஷம் கழிச்சு அப்படி மண்டல கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே. அந்த குளத்தூரில் கொத்து புரட்டுன்னு ஒரு சொன்ன கதையை நம்ம தலைவரே தோக்கடிச்சு உள்ளே உட்காச்சிட்டாங்க. கூப்பில் உட்கார வச்சவங்கன்னா நம்மளுக்கு அந்த காண்டில் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்கலாம் தெரில. நீங்கள் இது ஏன் இது சரியா தவறா, எதுக்கு இப்படி வர்றதுக்கிட்ட ஒரு வன்மத்தை கூட்டிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் உட்காந்து கொச்சா பேசுகிறாங்களே. இவர் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து இதை வந்து கேஷுவலாக விட்டுட்டு இருக்கிறாரா, இல்லைனா இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் நான் பார்க்குறேன். ஆக்ஷன் எடுக்கணும், கரெக்டு தான், இல்லை அவங்க இவங்க பேசுனது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இவங்க பேசுனது ஒன்று கூட கரெக்டு கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் கேட்டால் மூத்த தலைவர், ஒரு கட்சி, நேஷனல் கட்சிக்கு, நேஷனல் பார்ட்டிக்கு வந்து இவங்க வந்து தலைவர், தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்கிறாரு. ஆனால் அவரே இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா ஏற்கனவே ஒன்று பேசினார், பேசியும் எடுபடலை, இப்பவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து கட்சி இங்கே எப்படி வலுப்படுத்தணும்னே யோசிக்க மாட்டீங்க. என்ன யார் மேலே எப்படி அவதூறு பேசலாம், யார் எப்படி கேவலமாக பேசலாம், இது மட்டும் தான் உங்கள் வேலையாக சுற்றுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கட்சி எல்லாமே போயிடும்.